இண்டக்ஷன் ஸ்டவ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்ன மாதிரி பாத்திரம் வைக்கலாம், இதை பற்றி பார்க்கலாங்க. பாத்திரம் இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸாக இருக்கணுங்க. மாதிரி இருந்தால் கூட நம்மளால் யூஸ் பண்ணலாங்க. அண்டு அலுமினியமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கணுங்க, இருந்தால் யூஸ் பண்ண முடியும். இண்டக்ஷன் ஸ்டவ் இப்படி ஆன் பண்ணிடலாங்க. நான் மேலே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த ப்ரெஷர் குக் மோட்லேயே நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணலாங்க. இதை ஆன் பண்ணிட்டா இத்தனை லைட்ஸ் வரும். ஆனால் இத்தனை லைட்ஸில் இவ்வளோ 1300லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க. ஸோ எப்போ எந்த சாமான் அடுப்பில் வச்சாலும் நீங்கள் வந்து இதை வந்து இந்த அளவுக்கு மேலே போகாமல் யூஸ் பண்ணுங்க. இந்த அளவு ஹீட்டுக்கு மேலே கம்மியாக வேணுன்றப்போ மேக்ஸிமம் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இது வந்து லோ, இன்னொன்று வந்து ஹை. இது இன்னும் கொஞ்சம் கூட சூடு அதிகமாக ஹீட் வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இதுக்கு மேலே போகாதீங்க. நீங்கள் டைமர் செட் பண்ணலாங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி குறைச்சிக்கலாம். இந்த டைமர் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த 10 இதில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு தன்னாலேயே ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். சமையல் வேலை எதா இருந்தாலும் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இதை வந்து ஒரு சாதாரண துணி வச்சு நீங்கள் லைட்டாக தொடச்சா போதுங்க. ஸ்டவ் பேக் சைடில் இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு கீழே தான் இந்த காயில் இருக்குங்க, சூடாகிற காயில். இதில் அழுக்கு அதிகமாக சேர்ந்ததுன்னா அந்த ஹீட் வந்து வெளியே வராதுங்க. அதனால நம்ம எப்பவுமே இந்த இடத்துல இந்த மாதிரி டஸ்ட் சேராமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷு இல்லைன்னா பெயிண்டிங் ப்ரஷ் இதை வச்சு கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த காயிலுக்கு வெளியிலேருந்து போகிற காற்று வந்து போகும். அப்போ சீக்கிரமாக காயில் வந்து கூல் ஆயிருங்க. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா மெயின்டெனன்ஸும் ஈஸி தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கம்மி இதில் வச்சு மேக்ஸிமம் சமைக்கணுங்க. ஜாஸ்தினா இந்த 700க்கு மேலே போகவே கூடாதுங்க. அப்படி இருந்தால் இந்த ஸ்டவ்வோட உழைப்பு வந்து கொஞ்சம் அதிக நாள் இருக்குங்க.